எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இப்போ எப்படி லட்சுமி வீட்டில் எப்படி போயிட்டு இருக்கு? என்னக்கா சொல்ல, என்னத்த சொல்லி என்னத்தை புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த மனுஷன் மாறுற மாதிரி கொஞ்சம் கூட இல்லைக்கா. என்ன லட்சுமி சொல்லியா? 1 மாசம் ஆக போகுது, இன்னுமா மனசு மாறாம இருக்காரு? ஆமாக்கா, திரும்பவும் அந்த ராதிகாவை பற்றியே தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பையன்கிட்ட ஒழுங்கா பேசுறதும் கிடையாது, சும்மா கண்ணில் கண்ணேரெல்லாம் திட்டி 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 இருக்காருக்கா. அஜிதான் ஏதாவது சொல்லியாரா இப்படி? ஆமாக்கா, அந்த பிள்ளையும் கண்ணில் காண விடாம நிற்காரு. அது பின்ன என்ன பண்ணுறதுன்ட்டு என்ன சொன்னாலும் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக போயிருதுமா. இதே மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அஜிதாள்கிட்ட மாறி பேச சொல்லு. எதுக்கெல்லாம் நல்லா தான் வாங்கிட்டு இருக்க முடியும், யோசிச்சு பாரு. பாவக்கா, இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் ஒன்று கூட அந்த பிள்ளை மாறி சொல்லாமல் கேட்டுட்டு இருக்கதால தான் இவன் மாறி மாறி அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ அஜிதா கிட்ட சொல்லு, அப்படியே நீ ஏதாவது சொன்ன நீ மாறி பேச. நீ பேசாம அமைதியாக போவதான் ஓவரா தலைக்கு மேலே யாரையும் போயிட்டு இருக்காரு. இப்போ எங்க பிள்ளை வீட்டிலே விட்டுட்டு வந்தா? இல்லைக்கா, இந்த பிள்ளை காலையில் தான் சொல்லிச்சு, அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிச்சு. சரிஞ்சுட்டு அவளும் அரவிந்தான் கிளம்புனாவ. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், தம்பியார் தேடி வீட்டுக்கு வந்தான். ஐயே அப்படியா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லாமலா போயிருக்கு? ஆமாக்கா, வந்த பையனுக்கிட்டையும் இந்த மனுஷன் பேசவே இல்லை பார்த்துடுங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே மாமா நல்லா இருக்குதுலான்னு கேட்கான். கூட ஒரு அவனை ஃப்ரெண்டு பையனையும் கூட்டிகிட்டு தான் வந்தான். ஆயில வந்து முத்து தான் கீழே விழுந்துருமோ என்னமோ அக்கா. ஒரு வார்த்தை நல்லா இருக்கணையோ நல்லா இல்லாமல் போனேன்னே சொல்லலக்கா. ஐயே அப்படியா? அஜிதால தம்பி ஒன்றும் சொல்லலையா? வந்த பையன் பாவம் போல் நிற்கான். நான் அதில் வாமா உட்காரு காஃபி கொடுத்தேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னான். என்ன வார்த்தை ஏசிச்சிட்டு இருந்தா எவனுக்கு காப்பி குடிக்க தோணும்? அப்புறம் நான் அந்த வற்புறுத்தி குடின்னு சொல்லி குடித்தோம். அதுக்கப்புறம் அந்த பையன் போகும்போது என்கிட்ட கேட்குறான், என் அக்கா இங்கே நல்லா தான் இருக்காளா, அவளை நல்லா தான் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போகிறான் அக்கா. அப்போது அஜிதா இங்கே நடக்கிறத கூட அவ வீட்டில் சொல்லலை பற்றியாம்மா. ஆமாம் அக்கா, அந்த பிள்ளை ஒரு வார்த்தை இங்கே நடக்கிறத பற்றி அங்கேயோ அங்கே நடக்கிறத பற்றி இங்கேயோ மாறி மாறி பேசவே மாட்டா பார்த்துடுங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு, அப்படியே தான் அந்த பிள்ளை இருந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி இவர் பேசிட்டு இருந்தாருன்னா இனி அஜிதாகிட்ட மாறி பேச சொல்லு. எத்தனை நாள் லட்சுமி கேட்டுட்டு இருக்க முடியும்? ஆமாக்கா, இனி வரட்டு நானே அவட்ட சொல்ல தான் போகிறேன். அந்த மனுஷன் ஒன்று சொன்ன நீ மாறி 9 சொல்லு, அப்பதான் இவன் அமைதியாக போவான்னு என்ன சொல்ல தான் போகிறேன். பின்ன எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு போகிறது? ராணி, என்னே நல்லா இருக்குதுலானே? வாங்கண்ணே. நல்லா இருக்கேம்மா. என்னே நல்லா இருக்குதுலா? நல்லா இருக்கேன். சரிதானே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பிற போல வரேனக்கா. சரி லட்சுமி. என்னண்ணே, மைனியே அம்மையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு வாரம் நின்றுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவிய 2 பூங்குடியை கூட்டிட்டு வாடி நான் சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். பூங்குடி என்னே பிள்ளைய வர சொல்லி. சரி ராணி. மாப்பிள்ள எங்க? ஆனந்தா வெளியே போனானே. சரி, மச்சான காணல? அவிய வேலையை போயிருக்கேவ. நான் பூங்குடி வர சொல்லி பேசிட்டு இருந்தேன். எப்பா இப்ப எப்படி பாருக்கிறீங்க? ஒரு போன் கூட பண்ணல. காலையில கூட அம்மா பேசினாவ, சொல்லவே இல்லை நீங்க வருவிய. நீ ஆமா, ஒன்ன வான்னு கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிறா. அதான் எங்களால பார்க்காம இருக்க முடியல, அதான் நானே வந்துட்டேன். எங்களாலன்னு சொல்லுதியே, நீங்க மட்டும்தான் இருக்கிறிய, வேற நம்ம 2 டிக்கெட்டை காணல. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி விட்டாங்க மக்களே. வா, ஒரு வாரம் அங்க வந்து நிக்கிறியா? ஐயே இவ கடை பெரியாவப்பா, இவ வந்துட்டு கேட்டுட்டு போமா. எப்போ வாயாடி, என்ன பேச்சு பேசுது என் பிள்ளை. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டுட்டு மக்களே வந்தேன். உன்னை பார்க்க ஆசையா இருந்தா அதான் சீக்கிரமா வந்துட்டேன். அம்மையும் பாட்டி எப்படி பாருக்கியாவ? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ வா, ஒரு வாரம் அங்கிருந்து நிற்கலாம் இல்லையம்மா? வரேன்ப்பா, அதுல தானே எனக்கு ஜாலி. உடனே வர்றேன். வாயாடி கொஞ்சம் கூட மாறல, பழைய பேச்சு அப்படியே இருக்கு. அது எப்படிப்பா மரம்? கூட்டத்தை பிறந்தது இல்லையா, மாறுமா என்ன? ஒரே ஜாலியா இருக்கேன்ப்பா, ஜாலியே தெரியல. உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்களே. என்னைக்குமே சந்தோஷமா இருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்கப்பா. போ வாயாடி, எல்லாம் எடுத்து வை, ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு எடுத்து வை. மாப்பிள்ள வந்தோன்னா அப்படியே கிளம்பிடலாம். நம்ம வீட்டுல ஏன் ட்ரெஸ் நிறைய இருக்குல்லப்பா, அவியோட ட்ரெஸ் மட்டும் 2 எடுத்து வைக்கே. சரி மக்களே. எப்பா பூஸ்டா, ஹார்லிக்ஸா, காஃபியா, டீயா, என்ன வேணும்? வேண்டாம், எனக்கு என்ன வேணும் தங்கச்சி எடுத்துட்டு வருவா. போன தடவை வந்தாலும் நீ தந்ததே இன்னும் மறக்க முடியல மக்களே. அது ஃபர்ஸ்ட் டைம்ப்பா, இப்போ நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். வேண்டாம், காஃபியா இருந்தாலும் டீயா இருந்தாலும் தங்கச்சியே போட்டு எடுத்துட்டு வா. நீ கிளம்பி வா. ஒரு நாள் டீ என் கையில இருந்து வாங்கி குடிச்சதுலேருந்து உங்களுக்கு டீனா பயம். அதுவும் பூங்கொடி போட்ட டீனா பயம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அது உண்மைதான். எப்பா சும்மா சொன்னேன் மக்களே. போ போய் எடுத்துட்டு வா. இப்பவே போறேன், உங்களுக்காக சூப்பரா ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வரேன். போன வாட்டி டீல மிளகா அப்படியே கலந்தா, இன்னைக்கு எதை கலக்கி தர போறேன்னு தெரியலையே. என்ன பொண்ணு, நேத்து நைட் ஏமல சாப்பிட்டுட்டு வெளியே வரல, உடனே உறங்கிட்டியோ? ஆமாக்கா, ஒரே தலை வேதனை பார்த்துட்டுங்க, அதான் சாப்பிட்டோன்னு படுத்துட்டேன். அதுவும் கொஞ்ச நேரம் கூட முழிச்சிருந்தேன்னா என் மாமியார் தொல்லையும் தாங்க முடியாதா, அதான் உடனே படுத்துட்டேன். ஏன் சின்ன பொண்ணு,
என்ன உமா, காலையில் தொடங்கிய ராமாயணம் ராத்திரி வரை கலவி நிறுத்தவே செய்யாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்க. வாய் தான் வலிக்காதோ என்னதோமா. உனக்கு அப்ப வீட்டுல ரேடியோவோ டிவியோ வேண்டாம். மாமியார் ஒருத்தர் போதும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு. சொல்லுவிய. ஏன்னா உங்களுக்கு இல்லை இல்லையா, அதனால என்ன சொல்லதான் செய்விய. சிறையா இருக்குக்கா, ஒரு நேரம் நிறுத்தவே செய்யாது பார்த்துடுங்க. இந்த பாத்திரம் ஏன் இதுல இருக்கு, ஸ்டவ்வை ஏன் துடைக்கல, பாத்திரத்தை ஏன் கழுவல, ஃப்ரிட்ஜை ஏன் மூடல, ஃப்ரிட்ஜை ஏன் துடைக்கல, எப்பா வீடு பெருக்குனியா கூட்டுனியா கழிச்சியான்னு கலவிக்க தொல்லை. கொள்ளலாம் சின்ன பொண்ணு, சத்தம் போட்டுட்டு இருக்காது. அது ஒரு ஆள் இருக்கு இல்லையா? ஏன் உங்களுக்கு இல்லையா? அதான் எனக்கு ஏன் மாமியார் உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்லையா சத்தம் போடுறதுக்கு. அது என்னமோ உண்மைதாங்கம்மா. நேற்று ராத்திரி உண்டு இல்லையா, புஷ்பா கீதா அந்த கிழவி 3 வரை இருந்து அந்த தெரு லைட்ல இருந்து பேசியாலோ 12:30 வரை இருந்து பேசியாளுவ. 12:30 வரையாக்கா? என்னத்த பேசினாலோ பத்திலா? யாருக்குன்னா தெரியும். என்னத்த பேசிட்டு இருக்காளோ? யாரை பத்தி பேசியிருப்பாளுவ? ஒண்ணுல நம்ம முன்னரை பத்தி பேசியிருப்பாவ, இல்லைன்னா ராணிய கலைய லட்சுமிய கலையை பத்தி பேசியிருப்பாளுவ. சரி, அவ்வளோ பேசியது போட்டு நீங்க எதுக்கு அதை வரை பார்த்துட்டு இருந்திய? 3 பேரும் சேர்ந்திருந்து பேசும்போது எவ்வளவு நேரம் பேசியாலும் பார்க்கண்டாம சின்ன பொண்ணு. அதான் அவ்வளவு அங்கிருந்து பேசிட்டு இருந்தாலும் நான் என் வீட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்க. ஆனா 4 முடி நீங்கெல்லாம் சரியான ஆளு தானா? வேற எதை பத்தி பேசியிருப்பாளுவ? கீதா சொல்லியிருப்பா நாங்க இப்படி போறோம் எடுத்தோன்னே. ஆமா இழுவ. செல்வா போன் பண்ணானே எப்படி? போனே பண்ணலக்கா. நான் பண்ண பிறவும் எடுக்கல பாத்துருங்க. ரொம்ப பிஸியா இருக்கே அவ்வளோ என்னதோ. அதான் நானும் திரும்ப அடிச்சவே இல்லை. பிஸியா இருக்கானா? என்னத்தானே பிஸி? பஸ்ல இருந்துட்டு உறங்குவோம். இதுல என்ன பிஸி அவனுக்கு இருக்கு? ஃப்ரீயா இருந்தா ஃபோன் பண்ணிருப்பாவக்கா. பிஸியா தான் இருப்பாவ, அதனால தான் பண்ணல. என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்லியது சரிதானே? பிஸியா இருக்கானா? அப்படி என்ன பிஸி நீ பாத்துருவோமே. அது ஏதாவது சொல்லிட்டு கிடக்கான், நீ விடு. ஏனாலும் முடி, என்ன திடீர்னு என்னாச்சு? சின்ன பொண்ணு, உமா சொன்ன மாதிரி செல்வா பிஸி தான். ஏன்க்கா? செல்ல பாரு, வகை வகையா விதவிதமான போட்டோ எடுத்து போட்டிருக்கியா? இருக்கேன் மண்டல அறிவே இல்லாதவன். எக்கா இது என் போன்ல காமிக்கவே இல்ல. மா செல்வானே, உனக்கு தெரியக்கூடாது, நீ உன்னை ஹைட் பண்ணி வச்சிருக்கு. பாத்தியா சின்ன பொண்ணு, எப்படி க்ளோஸா இருந்து எடுத்திருக்கியா நீ? அப்படி நல்ல வேணா நான் பார்த்தா என்னன்னு எனக்கு தெரிய மாதிரி வச்சிருக்கலாம்ல. அப்ப இவன் வியானன் தானே இப்படி பண்ணிருக்கியான். எவ்வளவு விதவிதமா எடுத்து வச்சிருக்கான் பாரு. ரொம்ப சிரிக்காதீங்க என்ன, அவன் வரட்டு. அவன் மண்டை தனியா தொப்பி தனியா எடுத்துருக்கேன். மா வரட்டு விட்டவே செய்யாதனா? விட்ட மாட்டேன் சின்ன பொண்ணு, இவனை விட்டவே மாட்டேன். சிரிச்சீட்டுல இருந்து போட்டோ அடிக்க சிரிச்சுக்கிட்டு நம்பிதானே சின்ன பொண்ணு அனுப்புனேன். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொல்ல நல்லா என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் தானே, பண்ணட்டு. அவனோட என்ஜாய் இதோட கடைசியா இருக்கும் பாருங்க. வரட்டு. போட்டுமா, கோவப்படாத. ஒரு நேரமாவது செல்ல கீழே வைக்கலாம் பாரு. குட்டி 24 மணி நேரமா செல்லும் கை மேலே தெரியுதுப்பா. எடி வெளியே ஏதோ போய் சாதனம் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா, கிளம்பலையா? கிளம்பணுமா? அப்பா கிளம்பிட்டாவ்ளா? அப்பா எப்பவோ கிளம்பியாச்சு. கிளம்புங்கட்டி, அவியலுங்க நீ உங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு வேலையை போண்டாமா? 24 மணி நேரம் வந்து செல்லே பாத்துட்டு கொஞ்ச நேரம் கூட சார்ஜர்ல போடணும் இல்லையா? ஏமா இவ்வளவு நேரம் சார்ஜர்ல போட்டு இப்பதான் எடுத்தேன். சரி அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காவ, சீக்கிரம் கிளம்பி போங்க. ஏமா நீங்க வரலையாம்மா? நான் வரல மக்களே, நீங்க முன்னாடி போயிட்டு வாங்க. அதான் வீட்டுல அண்ணனும் அண்ணி இல்ல தானே, நீங்களும் வாங்க. எதுக்கு மக்கா, வெளியே வந்தா செலவுதான் கூடுதல். நான் வீட்லயே இருக்கேன், நீங்க முன்னாடி போயிட்டு வாங்க. இடிவா நம்ம போய் கிளம்பிட்டு வரலாம். போற இடம் எல்லாம் செல்ல எதுக்கு, வீட்டுல வச்சுட்டு போ செல்ல. எதுக்காவது போன் பண்ணா, காலேஜ்ல இருந்து யாராவது போன் பண்ண எனக்கு தேவைப்பட, நான் கொண்டு போறேன். என்னட்டி ஒரு நேரம் போனுக்குலாம் வைக்க மாட்டாளா? அந்த நம்பர் என்னன்னு எடுத்தாதுதா? நான் மெதுவா எடுத்து தரேம்மா. சங்கீதா கூட்டிட்டு வேற ஏதாவது வேலையை செஞ்சா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இதே மாதிரி நாரதர் வேலைன்னா உடனே செய்வா. அக்காளார போட்டு குடிக்கிறது தங்கச்சேரு அவ்வளவு ஒரு ஆனந்தம். வாங்குங்க, நீங்க ரெடி ஆயிட்டே இல்லையா? ஆமாரா, நீ பிள்ளை எங்க? இப்பதான் கிளம்ப போயிருக்கேளுவ. ரூபா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரூபாயும் தீர்த்துட்டு வந்துடாதுங்க. தேவைகளை மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா. எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும். நீ எங்க மாச கடைசியா முன்னாடி ரூபாய் எவ்வளவு காலி பண்ணிட்டாதுங்க. இன்னும் மளிகை சாதனம் ஒன்னும் வாங்கல, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி அம்மா, போற முன்னாடியே 1008 கட்டளை போட்டுதான் விடுவா. கூட வான்னு சொன்னா அவளும் வரமாட்டா. எனக்கு உங்க கூட சுத்திட்டு இருக்க நேரம் இல்லப்பா. ஏன்னா வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டு தேவையான மட்டை வாங்கி கொடுத்து சீக்கிரம் கூட்டிட்டு வரணும். சரி அம்மா. ஆமா, ஆனந்த் அங்க போயாச்சா? சொன்னேன் இல்லையாங்க, காலைல அண்ணன் வந்து கூட்டிட்டு போறாவணி. 2 நாள் நின்றுட்டு வருவாவளா இருக்கும். சரி.
அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், அவன் பையனுக்கு நம்ம மோனிஷாவை. ஏங்க இப்ப எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு நீ. சொன்னந்தாண்டி, இது நல்ல சம்பந்தமா இருக்கு பத்துக, பேசியாவது வைப்போமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ படிப்பு முடியட்டு அப்புறம் பாத்துக்கலாம். பின்ன சரிதான். வரக்கூடிய நேராச்சு, இன்னும் இவனை காணல, எப்ப வருவான்னு தெரியலையே. என் கோவம் இறங்கி முன்னாடி இவன் வரணுமே. எம்மா ஏண்டி அப்பா எப்பமே வருவாவ? அப்பனா அவனுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன், வரட்டு இன்னைக்கு. சீக்கிரம் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கம்மா, அப்பா பார்க்கணும் போல இருக்கு. வருவான் வருவான், வந்த பிறகு பார்க்கலாம், நீ போ. அப்பா எங்க வந்துட்டு இருக்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா. நான் ஃபோன் பண்ண உடனே அப்பா எடுத்துருவான், வரட்டு. நீ ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொன்ன இல்லையா, போ போய் வேலையை பாரு, இப்ப வாரேம்மா. சரிம்மா, அப்பா வந்தானே கூப்பிடுங்க. அவன் வந்தானே நான் ஏன் கூப்பிடணும்? அவன் போடிய சத்தத்துல நீயே வரதான் போறான். நம்பி அனுப்புனே, எப்பேற்பட்டவனா இருக்கியா இவன்? என்ன உமா வாசல்லே காத்துட்டு இருக்கியா? காலையில விட்டுட்டு சாயங்காலம் வரதுக்குள்ள இவ்வளவு தேட்டமா என்ன உமா? வந்துட்டியல? என்ன உமா என்ன காணலனே தேடிட்டு இருக்க? உனக்கு ஏமா எவ்வளோ பாசம். ஆமா, உன்னை காணலன்னா நான் தேடாம வேற என்ன பக்கத்து வீட்டுக்காரியா தேடுவா? அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உட்கார்ந்துட்டிய? நீயும் உட்காருமா, சொல்றேன். போன இடத்துல ஒரே அலைச்சலுமா, உடம்பு வேற டயர்டா இருக்கு, காலெல்லாம் ஒரே வலி, வண்டியில அப்படி சாஞ்சியே இருந்து முதுகெல்லாம் வேதனையா இருக்கு, அதான் உட்கார்ந்தேன். கண்டிப்பா இருக்கதானே செய்யும், இருக்கும். ஆமா, வண்டியில போகும்போது ஸ்டேட்டஸ் எதுவும் ஏன் போடல? எல்லாரும் பொதுவாக வெளியே போனால் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஜாலியாக இருக்கலாம் ஃபோட்டோ போடுவோம்லே, நீங்கள் ஏங்க போடலை? அது என்னவுமா, என்னத்த ஸ்டேட்டஸு, ஒன்னையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிருந்தானா சந்தோஷமாக இருக்கேன், என் ஒய்ஃப் கூட வெளியே வந்துட்டு போடலாம். நீயும் வரல, பிள்ளையே வரல இல்லையா, அப்புறம் நான் மட்டும் எப்படி போட முடியும்? அதுதான் போடலை. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் போன இடம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? செம்ம ஜாலி உமா, செம்ம ஜாலினா செம்ம ஜாலி, எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நிறைய நாள் கழிச்சு பார்த்தது பத்தியாவுமா, ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்கு வர மனசே இருந்திருக்காது அப்படித்தானே? என்னவுமா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லியா? கரெக்டா சொன்னவுமா, வரதுக்கு மனசே இல்லை, அப்படியே அவங்க கூடயே இருந்துக்கலாம் போல இருந்து. இருக்கும் நிறைய நாள் கழிச்சு பாய்க்கிறது பத்தியலா, கண்டிப்பா இருக்கும். அப்புறம் கீதா எல்லாம் சந்தோஷமா இருந்தாளா எப்படி? கீதா எல்லாம் செம்ம ஜாலி, இங்க இருக்கிறத விட வெளியே போறா டோட்டலா ஆளு வேற. ஓ பின்னாவா இருக்க மாட்டாளா? கூட போனது நீங்க இல்லையா? சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஃப்ரெஷ் அப் ஆக போறியா? ஆமாம்மா, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீ ஏன் இழந்துட்ட? நான் இப்ப வரேன், உட்காரு. ஏன்டா தொப்பி மண்டையா, என் தலையில என்ன இழிச்சவாணி எழுதி ஒட்டி இருக்கு. உமா என்ன உமா, என்ன சொல்லியா? நீ அவ கூட கும்மாளம் அடிப்பா, கொண்டாடிட்டு வருவா, நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணுமோ? உமா நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, கையிடுமா. அடிக்காத உமா. அடிக்க கூடாதா? உன்னையெல்லாம் வர கோவத்துக்கு அண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாம போட்ட நீ உன் மைனியருக்கு தெரியாம போட மறந்துட்டியே. உமா அது நான் பண்ணல உமா. அப்போ நீ போடலன்னா உன் போன் நீ யாருகிட்ட கொடுத்தா சொல்லு சொல்லு. நான் நீ புள்ள பூச்சி பழச்சி போட்டடி விட விட நீ ஓவரா என் தலைக்கு மேல ஏறிட்டு போயிட்டு இருக்கியா? உமா உமா விட்டுருமா, சாரி உமா சாரி உமா. எது சாரியா? எனக்கு இங்கிலீஷ்லயே பிடிச்சாத வார்த்தை சாரி. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருமா? எங்க ஓட பாக்கியா, இன்னைக்கு எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். உமா விட்டு உமா உமா உமா. நீ அவ கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்த ஸ்டேட்டஸ் போடியா? உமா உமா விட்டுரு உமா உமா. விட்டுறதா உன்னை எல்லாம்? இன்னைக்கு என்ன பண்ணியும் பாரு. என்ன கீதா, வெளியே எங்கேயோ டூருக்கு ஏதோ போயிருக்கியான்னு கேள்விப்பட்டேன், எப்பம்மா வந்தா? சாயங்காலம் அக்கா வந்தேன். ஆமா புஷ்பாக்காவை காணல, எங்க போயிட்டாங்க? அவ எங்க போற இடம் நம்மள்ட்ட சொல்லிட்டா போறா, எங்க போறா யாருக்கு போறான்னு யாருக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாதம்மா. இல்ல புஷ்பாக்கா எங்க போனாலும் சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க போறோம்னு சொல்லல, வீட்டுல போய் பார்த்தேன் டோர் பூட்டி கிடந்துக்கா, அதான் கேட்டேன். ஆமா நீ இப்ப எங்க போறா? 5 மணிக்கு குழு இல்லையாக்கா, அதான் இப்பவே எல்லாருமே லைட்டா தட்டினாதான் எழும்புவாங்க, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கேட்கணும்னு நினைச்சேன் கீதா, உனக்கும் புஷ்பாளுங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா ஏதாவது பிரச்சனையா?
காலையில் நீ வந்து வண்டியில் கிளம்பும்போது நான் இந்த கிளம்தான் புஷ்பாட்ட கேட்டா உன்கிட்ட சொன்னாலா எடுத்தாளான்னு கேட்டோம் பார்த்துக்க. அதுக்கு சொல்லிட்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்ட அப்படியா பழகுனேன், ஒரு வார்த்தை சொல்லாமல் கொள்ளாமல் போகிறான்னு சொன்னா. என்ன கீதா, நீ ஒரு வார்த்தை அவள்கிட்ட சொல்லிடுங்களா இல்லையா? அவ்வளவு மனசு கஷ்டப்படல கீதா, புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதானே. புஷ்பாக்கா கிட்ட நான் சொல்லாம போனேனா? யாரு சொன்னா? நான் போற 2 நாளைக்கு முன்னாடி நான் புஷ்பாக்கா கிட்ட தான் சொன்னேன். ஐயோ கீதா, புஷ்பா கிட்ட சொன்னதெல்லாம் விஷயம் கிடையாது. நீ கிளம்பும் போது ஏன் சொல்லலைங்கிறத அவளுக்கு கோவம் போல. ஆமா கீதா, நாங்களாம் நிறைய வாட்டி சொன்னோம். அவ போற அவசரத்துல மறந்துருப்பா, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்காத. நீ நல்லா கோவத்துல எதுவும் போனா அதான் உங்ககிட்ட போன் பண்ணி தான் பேசினாலும் எப்படி? என்கிட்ட எதுவும் பேசலக்கா, அதனாலதான் எங்கேயும் வெளியே போயிருக்காங்க, என்கிட்ட சொல்ல கூட இல்ல. இதான் கோவமா? இதுல என்னக்கா நியாயம் இருக்கு? நான் போறதுக்கு 2 நாள் முன்னாடி சொல்லணும், 1 நாள் முன்னாடி சொல்லணும். கிளம்புறப்பவும் போய் சொல்லணும்னா எப்படி முடியும் சொல்லுங்க? ஐயே, அது நமக்கு புரியுதுமா. போற அவசரத்துல ஒவ்வொருத்தருகிட்டயாவே நான் போயிட்டு வரேன்னு தட்டி சொல்லவா முடியும்? இவ ஏன் அப்படி புரிஞ்சுக்காம இருக்கானே தெரியல. அது மட்டுமா, காலையில நீ சொல்லாம போயிட்டானு இதே இடத்துல வச்சு என்ன யாச்சி யாசனா தெரியுமா? ஒன்ன கேட்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்து. யாசனாவளா? எதுக்கு யாசனாவளா? எதுக்கு அவளுக்கு என்ன யாசுறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன ரைட்ஸ்ன்னு நீ அவள்கிட்ட தாம்மா கேட்கணும். 2 பேரும் ஒற்றுமையா தானே தெரிஞ்சிய, அதுல ஏதாவது சொல்லியிருப்பாளா இருக்கும். ஒற்றுமையா தெரிஞ்சோன்னா என்ன வேணாலும் அவங்க சொல்லலாமா? சே, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். நீ பாட்டு அவசரத்துல அவகிட்ட போய் எதுவும் சொல்லிடாதம்மா. நாங்க தான் எதை இலக்கி தந்துட்டு எங்க 2 தப்பா நினைப்பாவ. சரியா? நான் ஒன்னும் அவகிட்ட போய் பேசவே போகலக்கா. நான் எதுக்கு கேட்க போறேன்? சரியான திமிரு பிடிச்ச பொம்பளையா இருப்பா போல. என்னைக்கு அவள்கிட்ட நான் என்ன எழுதிக்கிட்டு தான் போனோம்னா எப்படியாக இது? சரி, இதா அப்படி குழுக்கு போயிலாட்டேன்னு சொல்லு. நாங்களாம் பின்னாடி ரூபா எடுத்துட்டு வாரேன்னா. சரிக்கா, சீக்கிரமா வந்து சேருங்க. என்ன பாத்திமா, இவா சொல்லியா கிளம்பும் போதும் சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடியும் சொன்னேன். நீ காலையில அவ ஒரு மாதிரி சொன்னா. ஏக்கா, இவ்வளோ 2 இடத்துல யாரையுமே நம்ப கூடாது. இவளை கிடத்து அவ பேசுவா, அவளை கிடத்து இவ பேசுவா. அதனால நம்ம வந்தோமா, கதையை கேட்டோமா, நம்மளால முடிஞ்சதை சொன்னோமான்னு போயிட்டே இருக்கணும் பார்த்துடுங்க. அது நம்ம உண்மைதான் பாத்திமா. இவா இப்ப ஏன் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு தெரியா? செல்வா கூட நல்லா சுத்திட்டு வந்தா இல்லையா, அதனால இவளுக்கு ஒரு சந்தோஷம். பாவம் தான் உமா. என்னத்த சொல்ல முடியும்? ஃப்ரெண்டுன்னு இவளும் அவனை கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு தெரிய. செல்லுல போட்டோலாம் எடுத்து நிறைய போட்டிருந்தா பார்த்துடுங்க. உமா பார்த்தாலோ என்னமோ, பார்த்தாலும் இன்னைக்கே இவளை கொன்னே போட்டுருவா. போட்டோ எடுத்து போட்டிருந்தாளா? எப்படிமா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒன்று உண்டுக்கா, அதுல போட்டா எல்லாரும் பார்க்கலாம். இவ அப்படியெல்லாம் எடுத்து போட்டிருந்தா பார்த்துடுங்க. சரி, எந்தாக்களையும் போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இனி குழுவுக்கு போனோம் இல்லையா, போமா? சரிக்கா, வாங்க பின்ன போவோம். என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா? எடுத்து சாப்பிடு. சரி பாட்டி, பூங்குடி வரட்டும், அவ வருவா, நீங்க சாப்பிடுங்க. அடிக்கடி வந்து போய் எடுத்து இருக்க கூடாதான் மக்கா? உன்னை விட்ட இங்க வேற யார் இருக்கியா? நீயும் பிள்ளையும் வந்துட்டு போனாதானே மக்களே நல்லா இருக்கும். வரேன் இல்லையா பாட்டி, இது வேலையும் கொஞ்சம் கம்மியாலே இருக்கு, அதான் ஒவ்வொரு இடமா வேலையும் கேட்டுட்டு இருக்கிறதால தான் கொஞ்சம் வர முடியாம இருக்கு. சரி, வேலையெல்லாம் பிறகு பேசிக்கலாம், இப்ப சாப்பிடுங்க. நீங்க போயிட்டு பூங்குடி ஒன்று வர சொல்லுங்க மாமா. சரி மாப்பிள்ள, நான் வர சொல்றேன். மக்கா, அத்தை நல்லா பேசிக்கிட்டாளா? பேசினாம பாட்டி. ஏன் நான் இல்லாத ஏதாவது பேசினாவளோ? ஐயே, அப்படி எல்லாம் இல்ல மக்கா. அவ இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது, நல்லா மாறிட்டா. சரி பாட்டி. இரு மக்கா, நான் இப்ப என்ன 2 தோசை எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி. ஏங்க, இன்னும் சாப்பிடவே இல்லையாங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க வாரி. சாப்பிடுங்க. நீ எங்க போனா? நான் எங்க அம்மிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடை வச்சுட்டு எல்லாரும் சுத்தி நின்னா எப்படி லூசு சாப்பிட முடியும்? ஓ, வெக்கத்துல இருக்குதுல, வாரி சாப்பிடுங்க. ஏன்னா நான் ஊட்டி விடட்டா? எம்மா தாயே, சும்மா இருமா, அதுவே போதும். கூச்சப்படாம சாப்பிடுங்க, நம்ம வீடு தானே, நிறைய சாப்பிடுங்க. சரிம்மா, சத்தம் மட்டும் கேவல விடுத்த, அதை சாப்பிடி. மாப்பிளைக்கு வெக்கத்தை பாரு. கடவுளே லூசு, இங்க வந்தோன்னு வாய் ஓவர். அது ஒண்ணு தானே எங்க போறால உண்டு, சாப்பிடுங்க. இன்னைக்குதா நேரமே வந்துட்ட போல இருக்கு. இல்லக்கா, இப்பதான் வந்தேன். எங்க சரஸ்வதி அக்காவை காணல? வர வழியில கூப்பிட்டேன் கீதா, நீ முன்ன போன வாரேன்னு தான் சொல்லுச்சு, இன்னும் காணல பாரு. சாரனைக்கு வருவாரா எப்படி? சாரனைக்கு வருவாரு. இங்க பாருங்க, நம்ம தான் வந்திருக்கோம். இந்த சின்ன பொண்ணுங்க கேங்கே இன்னும் காணல. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலக்கா. காலையிலேயே ஒரு வாட்டி போய் சொல்ல போனா இல்லையா, சாயங்காலம் குழு உண்டு, நீ மறந்தா போச்சு அவளுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கியா அவ்வளோக்கா? வராளுவ லேட்டா வந்தோன்னு ஃபைன் போட்டா என்கிட்ட சாடி வராளுவ. நான் என்ன ஃபைன் பைசால என் வீட்டுக்காக்கா எடுத்துட்டு போறேன்? நீ இதெல்லாம் இங்க பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது கீதா. எல்லாரும் வருவாவ இல்லையா, வரும்போது உட்கார வச்சுட்டு சொல்லு, இப்படி லேட்டா வந்தா ஃபைன் கண்டிப்பா போட தான் செய்வேன். யாருனாலும் கெட்டி தான் ஆகணும்.
ஸ்ட்ரிக்டா சொல்லு. ஏன்னா நீ இந்த குழு தலைவி இல்லையா, அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லு, புரியுதா? நான் சொன்ன எங்கக்கா கேட்டுறவா போறாளுக. இருந்தாலும் சொல்லி பாக்குறேன். இந்த தடவை முடியலைன்னா நான் டைரக்டா சார்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன வந்த நேரத்துல இருந்து அவ்வளவுகளே பேசிட்டு அழுவ. இந்த கீதா கூட நம்மள்ட்ட ஒரு வார்த்தை பேசாம இருக்கியா? என்ன வருகா கீதா? மத்தவள்கிட்ட பேசலையோ? ஒரு மாதிரி இருக்கியா? நான் ஒன்றும் பேசலக்கா. எதுக்கு பேசணும்? நேற்று வரை நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு கீதாளுக்கு? என்னமோ யோசிச்சுட்டு தான் இருக்கியா? என்னன்னு தெரியல பாரு. என்ன புஷ்பாக்கா ஒரு மாதிரி அயந்தாக்குல இருக்கிறிய? என்ன? இல்ல சும்மா தான் இருக்கேன். இந்த வாரம் உங்க அம்மையை விட்டு போகலையாக்கா? சனிக்கிழமை போனோம் பாத்திமா. அவங்களுக்கு கொள்ளாந்தான். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஜாலியா போயிட்டு வர்றிய. பஸ்ல வேற ஃப்ரீ தானே, கொள்ளாம்க்கா. ஆமா, இங்க இருந்து ஒவ்வொருத்தருக்க வீட வீடா போறதுக்கு என் அம்மா வீட்டுக்கே போயிட்டு வரலான்னு தான் வார போறது. ஒவ்வொருத்தருக்க வீடாவா? யார புஷ்பா சொல்லியா? நான் 19 வாக்குல சொன்னேக்கா. நான் வேற யாரையும் சொல்லல பாத்திமா. வேற யாரையும் சொல்லலன்னு ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறிய? என்ன தானே பேசுறிய? ஏன்னா ஒன்னும் சொல்லல கீதா. நான் சும்மா இல்லையா இருக்கேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசாம ஒம்போக்குல இருக்கியா? என்னதான் ஆச்சு? ஆமா, என்னதான் ஆச்சுன்னு என்கிட்ட கேளுங்க. பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உங்களால எப்படிதான் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவ்வளவு நேரம் 2 பேரும் ஒருத்தி மாறி மாறி பேசாம இருந்தாளுவ. இப்ப பேசியாலே இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு நல்லதில்ல. சரஸ்வதி அக்கா வேற கூட இல்லையே. கீதா, என்னக்கா எங்க போறீங்க? எழும்பிட்டீங்க? 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் ஒரு வாட்டி போய் சரஸ்வதி அக்காவை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். வரேன்னு சொன்னாவில்ல, என்ன காணல இல்லையா? அப்புறம் அவளுக்கும் ஃபைன் வந்துடும். போய் பார்த்துட்டு வரேன்னா? சரி, பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க. அப்புறம் உங்களுக்கும் ஃபைன் வந்துடும். சரி சரி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் அப்படி ஒண்ணு என்ன பண்ணிட்டேன் கீதா? என்கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு விழியா? நானும் பார்க்க தான் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூட வெளியே போயிட்டு வந்த பிறகு நீ என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசியா? வாங்க, நீங்களாவே வாயை திறக்கணும்னு தான் இருந்தேன். ஏதோ உங்ககிட்ட சொல்லாம எடுக்காம போனேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி ஏதோ வெளியே புறம் பேசிட்டு தெரிஞ்சலாமே. உண்மையா? எது நான் பேசிட்டு தெரிஞ்சனா? உங்ககிட்ட எவ சொன்னது? சொன்ன ஆளெல்லாம் இருக்கட்டு, நீங்க பேசினீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் சொன்னேன், நீ உங்ககிட்ட சொல்லி தந்ததெல்லாம் இருக்கட்டு. ஆமா, நீ செல்வா கூட ஊரு சுத்த போறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பொறாம இல்லாட்ட சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கியா? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னனா? எது? நான் உங்களா அப்படி சொன்னனா? உங்ககிட்ட எவா சொன்னது? உங்ககிட்ட எவா சொன்னாலும் அவதான் என்கிட்ட சொன்னது. இது புரியாம நீ என்கிட்ட மூஞ்சி தூக்கிச்சிட்டு இருக்கியா? புஷ்பாக்கா, என்னக்கா சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன பத்தியே பேசி தந்தாங்க? ஆமா கீதா, வேற யாரு? நான் போன ஃபாத்திமாவும் அந்த கிழவியும் தான். நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அது உனக்கு தெரியுமா? இது தெரியாம அவிய பேச்ச கேட்டுட்டு நீ என்கிட்ட குத்துல இருக்கா? ஐயோ சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஆனா ஒண்ணு கீதா, இவ்வளோ 2 பேரும் நம்பவே செய்யாத. உன்னை பத்தி என்கிட்டயே என்னை பத்தி உன்கிட்டயே மாத்தி மாத்தி சொல்லி தாராளுவ. பாத்துக்க, இதுல இருந்தே எப்பேற்பட்டவளோ நீ. ஆமாக்கா. என்னம்மா ஏலம் பொடிய மாதிரி குட்டே சங்கீதா குட்டே மோனிசான்னு கூப்பிட்டு இருந்தியே ஏன்? அக்கா, அடுப்புல சோறு வச்சிருக்கேன். 2 கொதி கொதிச்சா போதும். உடனே வடிச்சிருங்க மக்களே, மறந்துடாதுங்க. நீங்க எங்கம்மா போறிய? இடையே குழு குருவா வச்சமா. லேட் ஆயிட்டு, இப்பவே மணி 5. இன்னும் கொஞ்ச நேரம் போனேன்னு நினைச்சிக்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபைனை போட்டுட்டு இருப்பாளு. ஓடி போயிட்டு வந்துடுறிய மக்கா, மறக்காம வடிச்சிருங்க. சரி நீங்க போங்க, நான் வடிச்சலாம். ஏமா தாயே, நீ வடிச்சண்டாமா? மோனிசா, நீ வடிச்சிரு மக்களே. அவ கையிலயும் காலையும் ஊத்திக்கிட்டு இருப்பா, நீ வடிச்சிருமா? ஓ, அவ வடிச்சா கையில காலில் ஊத்துவா, நான் ஊத்த மாட்டேனோ? எடி, அவ சின்ன பிள்ளைலேட்டி ஒன்ன விட கையிலயும் காலையும் தெரியாம ஊத்திடுவா. நீ வடிச்சது என்ன? பெரிய பிள்ளை தானே, 24 மணி நேரம் செல்லும் கைமா தானே இருக்கியா? ஒரு சோறு வடிச்ச தெரியாதா? அடுப்புல இருந்து சோற வடிக்கிறதுங்க செல்லும் கைமா தெரியறதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? எப்ப பார்த்தாலும் செல்லும் கைமான்னு சொல்லிட்டு இருக்கிறிய? நானும் கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அந்த போன் ஒரு நேரமும் கீழே இருக்கல. என்னைக்கு என்கிட்ட நீ சரியா வாங்கியான்னு எனக்கு தெரியல, பாத்துக்க. ஏமா, நான் தான் வடிச்சேன்னு சொல்லி இல்ல, நீங்க போங்க. அவள்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? நிறுத்துங்கம்மா, நீங்க 2 பேரும் வடிச்சண்டா. ஒரு சோறு வடிச்ச சொன்னதுக்கு 2 குட்டியில மாறி மாறி நிக்கலுவ. ஏண்டி மோனிசா, இவ்வளவு வளர்ந்துருக்க இல்லாட்டி ஒரு சோறு வடிக்க தெரியாதா? ஏம்மா இப்ப கோவப்படுறிய? உங்கள்கிட்ட சொல்லியா ஆவி போற நேரத்துக்கு நானே போய் சோறு வடிச்சிடலாம். எந்தாகலையும் போங்க. இடி, இப்ப அம்மா இதுக்கு கோவப்பட்டுட்டு போறாவ? அதான் நான் வடிக்கன்னு சொன்ன போறோம். அவளுக்கு ஒரு இது இல்ல பாரு, நீ தான் வடிக்கணும்னு சொல்லிட்டு போறாவ. எல்லாம் ஒன்னால தாண்டி. போன் வர விஷயத்த அம்மையிட்ட சொல்லண்டான்னு சொன்னேன், கேட்டியா? என்னைக்கு நீ சொன்னியோ அன்னையில இருந்து அம்மா என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கியாவ. சே, பெய்யும் உனக்கு நல்லது பண்ண நினைச்ச மாதிரி என்ன சொல்லணும் பாயண்டி. அப்புறம் எம்மா தாயே, நீ எனக்கு நல்லது பண்ணண்டா கெட்டது பண்ணண்டா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. நல்லது பண்ணலாம், நல்லது வந்துட்டா. ஓவரா பேசுட்டி. இந்த பேச்செல்லாம் ஒரு நாள் அம்மிட்ட சொல்லி சரியா அடைக்கிறேன்னா? பேசு நல்லா பேசு. ஏற்கனவே கடும் கோவத்திலையும் பெயிரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத பெயிரு.
இதா நான் இப்ப ஃபாரின் போகாம வீட்டிலேயே இருக்கிறதால உனக்கு என்ன சாதனம் வாங்கினா எடுக்கனால ஈஸியா இருக்கு அப்படிதானா? ஆமாங்க, உண்மையாவே எந்த ஒரு சாதனம் வாங்கினாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கு. இல்லைன்னா ஒவ்வொருத்தையா கேட்பேன் தெரியுமா, நீங்கள் சந்தை போவீங்களா அப்படி எடுப்பீங்களா அப்படிங்கிட்டு. இந்த ஸ்கூட்டியை கூட என்னால் திருப்ப முடியாதுங்க. எந்த ஒரு ஹெல்ப்புனாலும் நான் செல்வாக்கிட்ட தான் கேட்பேன். உடனே மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஓடி வந்து செய்து தருவான். இப்போ ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் தெரியுமாங்க. எங்கேயுமே யார்ட்டையும் ஹெல்ப்பு ஓடவே வேண்டாம். அதான் சொல்லுவா எல்லா வீட்டு வேலையும் செய்யதான் நான் இருக்கேன் இல்லையா? ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, பின்ன என்ன வேலையும் தொட்டது பிடிச்சது எல்லாமே என்னதான் வச்சு செய்ய வைக்கியா? செய்தாரது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா வாங்க இருக்கு? அப்படியெல்லாம் இல்ல கீதா, நான் வாங்கிட்டு சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்லியேன். ஏங்க பிள்ளைக்கு பரிசை முடிஞ்ச உடனே லீவு கிடைக்கலையா? லீவுக்கு நம்ம வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போமாங்க? எங்க கீதா, எங்க போலான்னு சொல்லியா? ஏங்க ஊட்டி கொடைக்கானல் மூணாறு அந்த மாதிரி எங்கேயாவது போமாங்க? ஜாலியாக இருக்குங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம 3 பேரை மட்டும் சந்தோஷமா ஜாலியாக போயிட்டு வரலாங்க. போலாம் கீதா, ஆனா இப்ப எதுவுமே முடிவு பண்ணண்டாம். நம்ம முதல்ல முடிவு பண்ண எந்த விஷயமே நடக்கல பாரு. ஆனந்து கல்யாணத்துக்கே நீ என்கிட்ட கேட்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து வெளியே போறோம் போட்டானே போவான்னு சொன்னோம், போனியா? இல்ல. அதே போலதான் அரவிந்த் கல்யாணம் முடிஞ்சோடனே கேட்டா எல்லாரும் சேர்ந்து டூரு போமானே, சரின்னு சொன்னேன், போனோமா? இல்ல. அதான் இப்பவே யோசிக்கண்டாம், பிறகு எதனால யோசிக்க எடுக்கலன்னா. நீங்க சொல்றதும் சரிதாங்க. பனி நிக்காம பெஞ்சிட்டு பத்தியா உமா? ஆமாக்கா, காலையில சூடு, ராத்திரி பனி பத்தியலாம். என்னன்னா உமா பாத்தியா, இளம் ஜோடிகள் இருந்து பேசிட்டு இருக்கு, கவனிச்சியா? இப்பதானே பார்த்தேன். என்ன உமா வந்துட்டு அப்படியே நிக்கிறியா? ஹே ஜார்ஜ், நீயா? நான் யாரோன்னு நினைச்சேன், நீயா? என்ன உமா இப்ப வீட்டு பக்கம் வரதே இல்ல, முன்னாடிலாம் ஏதாவது செய்து கொண்டு தருவா, இப்ப என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறா? கேட்டுட்டாலே ஜார்ஜ், நாளைக்கு உனக்கு ஸ்பெஷலா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, செய்து கொண்டு தரேன். சூப்பர் உமா. என்னகிதா இந்த பனில இருந்து பேசினாக்குல இருக்கு? சும்மாதாக்கா, தூக்க வரல, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஓ சரி சரி, அப்ப உட்காருங்க. அப்புறம் உமா கேட்கணும்னு நினைச்சேன், காலையில செல்வாவை பார்த்தேன், தலையில ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? ஓ அதுவா, அவியல்கிட்டே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? நிறைய வாட்டி கூப்பிட்டேன் உமா, செல்வா செல்வான்னு திரும்பியே பார்க்காம போயிட்டான். ஓ அப்படியா, காது கேட்டிருக்காதா இருக்கா? எப்படி அவனுக்கு காது கேட்கும்? வாங்கின அடி அவ்வளவு காதுல இல்லையா, கேட்குமா? இனி கேட்டிருந்தா என்னன்னு கேட்டிருப்பாவ, கேட்டிருக்காதா இருக்கும் ஜார்ஜ், அதனாலதான் போயிருப்பாவ. ஓ சரி சரி. ஆமா என்னாச்சு? கீழே விழுந்துட்டாவ. ஓ அப்படியா உமா, சரி சரி. என்ன கீதா ஒரு மாதிரி உருன்னு இருக்கியா? இல்லக்கா, நான் சும்மா தான் இருக்கேன். அப்புறம் ஜார்ஜ், நாளைக்கு என்ன செய்து கொண்டு வரணும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே செய்து கொண்டு உமா. உமா என்ன ஏதோ உரிமை அவையில்ட்ட பேசிட்டு இருக்க? நீங்க மட்டும் என்ன உரிமை இல்லாமல பேசிட்டு இருந்திய? அதான் பேசேன். ஜார்ஜுக்கு என்ன வேணுமோ செய்து கொண்டு கொடுக்கலான்னு தான் கேட்கேன். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேட்க முடியாதா? எதுக்கு வெளியில போறவங்கள்ட்ட எல்லாம் கேக்குறீங்க? இல்ல கீதா, உமாளுக்கு கை பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் கேட்டேன். 3 முழம் கயிறு தரட்டா, தொங்குறியா? மைண்ட் ஒரு வேர்ட் சும்மா. என் வீட்டுக்காரல்கிட்ட பேசும்போது மைண்ட் பண்ணியா பேசுனா? இப்ப ஜார்ஜ் இருக்கிறதெல்லாம் தப்புச்சா? இல்லனா ஒன்னு அக்கு வேற ஆணி வேற ஆக்கியிருப்பேன். உமா எக்கா வாங்க போலாம், கொசு தொல்லை தாங்க முடியல, போமா? ஏமனா அவ்வளவு உசுப்பேத்திக்கிட்டே இருக்க? அவ என்ன கொஞ்ச நெஞ்சு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கிய, என்ன டெய்லி அழ வச்சுட்டு தானே இருக்கிய, அவளும் ஃபீல் பண்ணட்டு. என்னம்மா அம்மா, உங்க 2 பேருக்கு சண்டை ஒரு நாளும் தீராத சண்டை. வா உமா, நாளைக்கு மறந்துடாத. மறக்க மாட்டேன் ஜார்ஜ். அங்க என்ன லுக்கு? இல்ல கீதா, நாளைக்கு குண்டரை மறந்துடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் செய்து கொண்டு தருவா, கொஞ்சம் அலையாம இருங்க. சரி கீதா சரி. ஜில்லுங்க கிளம்பிட்டாளா? இல்லைங்க, தூக்கம்தான், தூங்கிட்டு போட்டு. இன்னைக்கு ஸ்கூல் வேற லீவு தானே, அவளா தூங்கி எழும்பட்டு. ஆமா, சனிக்கிழமை அதுவுமா அதை போட்டு ஏன் எழுப்பிக்கிட்டு உறங்கட்டு. ஆமா அம்மா எழும்பலையண்ணா? நான் தான் பிள்ளை பள்ளிடத்துக்கு போகுதுன்னு டெய்லி காலையில் 5 மணிக்கே எழும்பி சமையல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் போய் ரெஸ்ட் அடிக்கேன். உங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் எழும்புனாவ, இன்னைக்கு எழும்பதுக்கு நீ உன் பிள்ளைக்கு அவிக்கிய. எங்க அம்மா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கும் காலையில் எழுப்பி தான் அவிச்சு தந்தாவ, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நான் என்ன என் பிள்ளை மட்டன்லேயே அவிக்கேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் வச்சேன். வந்து ஒரு ஹெல்ப்பு கூட பண்ணியது கிடையாது. சரி அம்மா, நீ என் அம்மையை உடனே சொல்லலைன்னா உனக்கு இருப்பு வராது. நீ ஒன்று சொல்லாம இரு, அதுவே போதும். நான் என் போக்கில் இருக்கேன், நீங்கள் என்ன இருக்க விடுங்க. சின்ன பொண்ணு, நான் நேற்று ராத்திரி சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா எப்படி? எப்பா சாமி, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, போதும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்காதுங்க.
இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியே போனோன்னா 2 பேரும் சண்டையை தொடங்கிறாதுங்க அம்மா. அதுக்கு தான் சொல்லி. எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஏன் அப்புறம்? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஐயோ கடவுளே, உங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். உங்க அம்மைக்கு பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசக்கூடாது. உங்க அம்மா தலையை ஆட்ட சொன்னா தலையாட்டணும், உட்காருன்னா உட்காரணும், நில்லுன்னு சொன்னா நிக்கணும். அதுதானே? ஆமா சின்ன பொண்ணு, ஒன்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிடே, உங்க அம்மைக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசாம என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போறேன். போதுமா? நல்ல சின்ன பொண்ணு, விவரமான சின்ன பொண்ணு, பழச்சுப்பா. சரி, நான் நீ வேலைக்கு போயிட்டு வரேன். சண்டை போடாம இருங்கண்ணா. அதை உங்க அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு போங்க கொஞ்சம். சரி அம்மா. வர்க்கீஸு. ஏம்மா எழுமிட்டீங்களாம்மா? ஆமாம்க்கா. கிளம்பியாச்சா? ஆமாம்மா, காலையில் கிளம்பியாச்சு. நான் மத்தியானம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன இவா வீட்டு வேலை ஒன்றும் செய்யாம பெரிய மகாராணி கணக்கில் இருக்கியா? ஒரு வேலையும் செய்யலையாக்கா? அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, அதனால கொஞ்சம் லேட்டா சமைக்கலானே. காலையில் டிஃபன் எல்லாம் செய்துட்டாமா? என்ன அதிசயமா இருக்கு, சொல்லாம கொள்ளாமலே செய்திருக்கு. பரோட்டா நம்ம சும்மா இருந்தா நம்ம வாயை சும்மா இருக்க விட மாட்டா. நான் இப்போ அவள்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா வந்துட்டு ஆட்டத்துக்கு ஏதோ டெய்லி காலையில் எழும்பி இவ தான் தோசை இவ்வளோ மாவு, இட்லி இவ்வளோ மாவுன்னு எடுத்து தர மாதிரி. ஏம்மா, அவளுக்கு வேலையை கரெக்டா பாப்பா. நீங்க அமைதியா இருங்க, சரியா? எம்மா, உங்ககிட்ட அப்படி என்ன மோனே இலக்கி தந்தா நான் அமைதியா இருந்துட்டு என்னட்ட வலிக்கிட்டு போறா நீ? எம்மா, அவ ஒன்னும் உங்களை பத்தி சொல்லல. நீங்க எனக்கு சொல்லாமலே அவ எல்லா வேலையும் செய்வா. போதுமா? யாரு இவளா? நான் சொல்லாமலா செய்ய போறா? சொன்னாலே செய்ய மாட்டா, இதெல்லாம் சொல்லாம செய்ய போறாளாம். சரிம்மா, நான் கிளம்பி போயிட்டு வரேன். சரி மக்களே, போயிட்டு வா. ஏங்க சத்தமா சொல்லுங்க. போயிட்டு வரேன்னு சொன்னேம்மா. அதை சத்தமா தான் சொன்னா என்ன, ஒளிச்சு சொல்லுதியே. நீ கிளம்பல, நேராவது வீட்டுக்குள்ளே நிக்கியா? போ. போயிட்டு வரேன்னா? சரிங்க, போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. போதும், கிளம்புங்க. என்ன பரோட்டா நம்மளையே உத்து உத்து பாக்குது. காலையில ஒரு எல்லா வேலையும் முடிச்சிருப்பாளோ? மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கிய ஒரு வேலையும் செய்யாம. என்னத்தே அவ்வளவு அழகாவா இருக்கே, பாத்துக்கிட்டே இருக்கிறிய? இங்க பாரு, என் வாயை கிளறாத. நான் என் போக்குல இருக்கேன், சும்மா இருந்துக்க. சரி, நான் கிளறாத என்ன வாய்க்கால? போன போய் வேலையை பாருன. சும்மா இருந்தாலும் ஏதாவது சளம்பிட்டு இருப்பா. கிளவிட்ட சண்டை போட்டா நல்லா இல்ல. சரி, எவ்வளவு போடணும் சோத்துக்கு? 3 கிளாஸ் போடு, போதும். சரி. என்ன இன்னைக்கு எல்லா வேலையும் அவ்வளவே கேட்டு செய்ய? எங்கேயும் போ பிளான் போட்டுட்டாலா என்னமோ? ச்சே, மனுஷனா இருந்தா எல்லா வேலைக்குமே லீவு உண்டு. ஆனா இந்த அடுப்புங்கிற வேலைக்கு மட்டும் பொம்பளைகளுக்கு ஒரு நாளும் லீவு கிடையாது. நம்ம ஒரு நாள் லீவ் அடிக்குன்னு சொன்னாலும் விடவும் மாட்டாவ. கேட்டா அவளுக்கு என்ன, அவ நல்லா தானே இருக்கியா, சமைச்சா குறைஞ்சிருவாளான்னு 1008 நொட்டம் வேற. சரி, இவைய வேற சொல்லிட்டு பெரியாவ, நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பொறுமையாவே இருப்போம். சரி, சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம். அரிசியை கலவி எங்க வச்சுனே தெரியலையே. எதுக்கு அரிசி வேண்டாமே. இவையே என்ன சொல்லிட்டு போனவ, அம்மைக்கு பேச்ச மறுபேச்சு பேசாத, அம்மா என்ன சொல்லி அவ்வளோ செய்யணும் தானே சொன்னவ. தண்ணி கொதிச்சோன்னா 3 கிளாஸ் போட சொன்னவ. போட்டு வச்சிரும். கொதிச்சு வச்ச தண்ணியில் கிளாஸை போட்டு கலவி என்ன தான் பண்ண போகுதுன்னு தெரியல. கேட்டால் நம்மளை திட்டுவவ. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸை கொதிச்சு வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் சோறு வைக்க சொல்லும்போது வைக்கலாம். வேற ஃபோனு. ஹலோ சின்ன பொண்ணு. சொல்லுங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கா? சுடு தண்ணி போட போறேன்க்கா. சுடு தண்ணியா? யாருக்கு? என் மாமியாருக்கு தலையிலோடி ஊத்துதுக்கு. நீங்க சொல்லுங்க, ஏன் ஃபோன் பண்ணிய? மகளிர் குழுவில் எல்லாருக்கும் ஒரே போல சாரி அடிக்கலாம். செலக்ட் பண்ணா கேட்லாக் வந்திருக்கு, வா. அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. நான் வீட்டுல இருந்தே பார்த்து சொல்லியும் இல்லையா? நோவாம நொங்கு தின்ன முடியாது, நீ வா. சரிக்கா, என்ன அடுப்புல தண்ணி வச்சுட்டேன். 3 கிளாஸ் மட்டும் போட்டுட்டு ஓடி வரேன்னா. சீக்கிரம் வந்துரு சின்ன பொண்ணு, நேராயிட்டா கொண்டு போயிருவாளுவ. ஏம்மா என்ன வாரேம்மா, வைங்க. அரிசி கொதிக்கட்டு, 3 கிளாஸை போட்டுட்டு போயிரும். 4 முடி வேற அவசரப்படுத்தலையா, என்னன்னு கேட்டுட்டே வந்துரும். என்ன அடுப்பங்கரையில ஒரே சத்தமா கேக்குது? என்னத்த பண்ணி வச்சுட்டு போனானே தெரியலையே. யானச்சி பானையில 3 கிளாஸ் போட்டுட்டு போயிருக்கா. அறிவு இருக்கா இவளுக்கு? சோத்துக்கு 3 கிளாஸ் அரிசியை போட்டுன்னு சொன்னதுக்கு 3 கிளாஸை மட்டும் போட்டு போயிருக்கா. வரட்டு அன்னைக்கு. விவரம் கட்டவளே, வளர்ந்து கட்டவளே, சின்ன பொண்ணு, எங்க போய் உளுந்தானேன்னு தெரியல. கூப்பிட சத்தம் வந்து கேட்காது. போ, எங்கனால போ. வீட்டுக்கு தானே வருவா. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. எங்க உள்ளவளோ இங்க வந்து ஏன் உயிரை அடிக்க? என்ன வசந்தி, என்ன கலர்னு செலக்ட் பண்ணிட்டலாமா? எப்படி? நிறைய கலர் பார்த்தாச்சுக்கா. அந்த கேட்டலாக்ல இது ஒண்ணுமே நல்லா இல்ல. நம்மளா எல்லாரும் சேர்ந்து போய் ஒன்று செலக்ட் பண்ணி எடுப்போம். அது எல்லாருக்கும் பிடிச்சுன்னா ஓகே பண்ணுவோம். என்னால எல்லாம் கடையா யாரும் இறங்க முடியாதுமா. ஏன்னா வீட்டோடலயே 1008 வேலை இருக்கு. நீங்க போய் பார்த்து எடுங்க. நீங்க எது எடுத்தாலும் ஏன்னா ஓகே தான். ஆமா வசந்தி, எனக்கும் வர முடியாதுமா.
வயசான நேரத்தில் அங்கே இங்கே இது கரைஞ்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் போய் பார்த்துடுங்கம்மா. நீங்கள் எடுத்துட்டு வந்தது ஓகே தான் எனக்கா. அது இல்லைக்கா, நான் எதுக்கு சொல்லியேன்னா இப்போ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்தா ஓகேனே. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தப்பறம் என்ன பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். நீங்களாம் வந்து எல்லாம் பிடிச்சதை பார்த்து எடுக்கலாம். இனி அதுக்காக குழுவில் எல்லாருமே வசதி போக முடியும். பெய்தானக்கா ஆகணும். எல்லாருக்கும் எடுக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானே எடுக்க முடியும். ரூபா குடிக்க வேண்டியக்கா. ஏம்மா என்ன அறையெல்லாம் அலைய முடியாதும்மா. என்ன ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் எல்லாம் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்க முடியாது. சரி, சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தா அவ என்ன சொன்னா? நான் 2 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாக்கா. அவளும் வரட்டு, என்ன சொல்லியான்னு பாப்போம். கீதா அவளும் காணல. அவ வருவா, வந்து ஏதாவது சொல்லுவா. நம்ம அதுக்குள்ள செலக்ட் பண்ணி வைப்போம்க்கா. ஏக்கா ஏ வா சின்ன பொண்ணு, ஒன்னதாம்மா தேடிட்டு இருக்கோம். என்ன சாரி எடுக்கணும் சீக்கிரம் சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் பிடிச்சதா பார்த்து எடுப்போம்க்கா. சின்ன பொண்ணு என்னாலெல்லாம் கடைக்கு வர முடியாது பார்த்துக்க. வேலையில் நிறைய கிடக்கு. ஆஹா, இது தப்பிக்கிறதுக்கு நல்ல சாக்கு. எல்லாரும் வரணும், எல்லாரும் பிடிச்சது பார்த்தா எடுக்க முடியும். நான் எனக்கு காலெல்லாம் ஒரே வேதனை. எனக்கு நிறைய நேரம் நிக்க முடியாது. நிக்க தானே முடியாது உங்களால. நடக்க முடியல, நான் உங்களை விட்டு தலைகளாக தூக்கலாம்க்கா. சின்ன பொண்ணு இறக்கி விட. சின்ன பொண்ணு விட்டு. சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா, இவ்வளவு நாள் தரையை பார்த்தே நடந்தியா, இப்ப வானத்தில பாத்துட்டு இருக்கிறிய. இறக்கி விட்டு தோலனா விடுன. சின்ன பொண்ணு இறக்கி விடுமா, நாங்க வாரோம் விடுமா. அது அவியல சொல்லுங்கக்கா. ரணிகா இறக்கி விட சொல்லுங்கக்கா, குடலே வெளியே வந்துட போல இருக்கு. சின்ன பொண்ணு அவதான் பயறியாலேம்மா, இறக்கி விடா. துணி எடுக்க வரேன்னு சொல்லுங்க. லட்சுமி வரேன் சொல்லு. துணி எடுக்க வரேன், கண்டிப்பா வரேன். சின்ன பொண்ணு இறக்கி முன்னாடி பத்திரத்துல எழுதி வாங்கு. தூக்கி விட போய் சொல்லக்கூடாது. உன் சத்தியம்ல போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா துணி எடுக்க வரேன். இறக்கி விடுனா. சின்ன பொண்ணு அதான் அவ சொல்லி இல்லையம்மா, இறக்கி விடு. எப்படி லட்சு, தலைகளை நிற்கும் நல்ல வானம் தெரிஞ்சா? நீ என்ன பொம்பளையான மனசாட்சி கட்டமான்னு நான் கட்டி. அதெல்லாம் விடுங்க, துணி எடுக்க வரையலாம் இல்லையா? வந்து தொலையாமா, விட்டு தள்ளு. அணிகா வாங்க போலாம். ஏய் சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா. அழகா லட்சுமி அக்கால இந்த மரத்துல தொங்க போட்டுக்கலாம் தெரியுமா? அப்பவே சொல்லிருக்கலாம் இல்லையாக்கா, தொங்க போட்டிருப்பேன் இல்லையா? கொஞ்ச நேரம் கூட காமெடியா இருந்திருக்கேன். ஏமனை இறக்கி விட்டா? இப்ப தொங்க தானே போடணும், வாங்க உங்களை தலைகளா தூக்கிடுவோம். உனக்கு தேவையில்லை போ. என்னவுமா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? 4 மணி கோச்சுக்கிட்டு போகுது. அவ எப்பவுமே அப்படித்தானே சின்ன பொண்ணு. அடுத்த வேதனைனா சிரிப்பா, தனக்கு சுவாதனா ஓடுவா. ஆமா, அது உண்மைதான். ஆமா, கடைசியா சாரி செலக்ட் பண்ணிருந்தா இல்லையா? நீ வரட்டு செலக்ட் பண்ணாட்டு இருந்தோம். நீ வந்தா எல்லாரும் கலந்தாச்சு. சரி, சாரி தானே, நாளைக்கே செலக்ட் பண்ணிடுவோம். ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். சரி சின்ன பொண்ணு, அப்ப எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி உமா.